வழக்கமாக சத்யராஜ் சார் எல்லா படத்துக்குமே வந்துடுவார், சின்ன ரோலாக நடித்தாலும். இந்த படத்துக்கு அவர் வராதுக்கு என்ன காரணம்? இந்த சக்ஸஸ் மீட்டுக்கு நீங்கள் பேசும்போதும் அவரோட பேரை மென்ஷன் பண்ணால் முட்டிங்க, அது ஏன் அந்த மறந்தீங்க? இல்லை சார், எல்லா ஆக்டர்ஸும் பொதுவாக நான் நன்றி தெரிவிச்சிட்டேன் சார். எல்லாருமே இதில் ஃபேமிலி ப்ளஸ் இதில் இருந்த சின்ன ஆக்டர்ஸ்லேருந்து சத்யராஜ் சார் வரைக்கும் நான் பொதுவாக எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சிட்டேன். சத்யராஜ் சார் வராததுக்கு காரணம் டேட்டு இஷ்யூ தான் சார், வேறு எதுவும் இல்லை. அப்புறம் அடுத்த படம் ஒரு சரித்திர படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காளி வெங்கட் சார் சொல்கிறாரு. ஆமாம் சார். அது என்ன மாதிரி கதை, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? பேன் இண்டியா படமா? ஏன்னா குறுகிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்திருக்கீங்க, பெரிய படம் வாய்ப்பு ஏதாவது வந்திருக்கா இல்லை பேன் இண்டியா படமா சார்? இல்லை, நான் இந்த ஸ்க்ரீன் பிளே முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த பீரியட் ஃபிலிம் தான் சார் எழுதினேன். அது என்னோட ஷார்ட் ஃபிலிம் புறம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், ஒரு புறநானு ஒரு போயம் பேஸ் பண்ண படம் அது. ஸோ கிட்டத்தட்ட அந்த போயமோட ஒரு கண்டினியூஷனாக தான் அந்த கதையை நான் எழுதினேன். ஸோ ஃபஸ்ட்டு படத்துலேயே அவ்வளோ பெரிய படம் எடுக்க முடியாதுன்றனால சின்னதாக ஒன்று பண்ணலான்னு தான் இந்த ஸ்க்ரீன் பிளே நான் எழுதினேன். அது பேன் இண்டியான்னு எனக்கு தெரியல சார். அது ஆனால் ஒரு ப்ராப்பரான தமிழ் ஹிஸ்ட்ரி கதை, அதாவது சங்கம் லிட்ரேச்சரில் நம்ம படித்த குறிப்புகள்லாம் இருக்குல்ல, ஊர் இந்த மாதிரி இருந்தது, இந்த மாதிரி உணவு முறை இருந்தது, இந்த மாதிரி துணி போட்டாங்க, இலையில துணி கட்டிக்கிட்டாங்க. ஸோ என்னென்னலாம் அதில் டாக்குமெண்ட்டாக படிக்கிறோமோ அதுக்கு பேஸ் பண்ணி கிரவுண்டடாக இருக்கும் சார். பீரியட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்குது. நான் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கணும் சார், அதுதான் பிளான். சார் வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நிறைய பேர் படம் எடுத்து வச்சுட்டு படம் வெளிவரதுக்கு ரொம்ப இடைவெளியாக இருக்குது, தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, அவங்க தடுக்கிறாங்க இவங்க தடுக்கிறாங்க அப்படின்ற புலம்பல் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையும் இருக்குது. நீங்களும் சின்ன படம் தான் எடுத்து வச்சிருக்கீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி இடையூறுகள் ஏதாவது இருந்துச்சு சார்? ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா இந்த படத்துக்கு இல்லை சார். ஏன்னா எப்படி ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு நான் ஏதாச்சும் ஒரு படம், ஒரு தரமான படம் எடுக்கணுன்ற ஒரு ஓட்டம் இருந்தது, அதுக்காக நாங்கள் கண்டிப்பாக ஓடணும். ஸோ படம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா சார், ஒரு படம் அதுக்கு தேவையான ஆளுங்களை ஆட்டோமேட்டிக்காக இழுத்துக்கிட்டே இருந்தது. இப்போ சத்யராஜ் சார் எனக்கு எட்டாத தூரமாக தான் அவரை நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு அவரை நேராக தெரியாது, பேசினதில்லை. அவர்கிட்ட ஃபோன் நம்பர் கிடச்சிது, ரேண்டமாக ஃபோன் பண்ணி பேசணும். 1 hour டைம் கொடுத்தாரு, அவர் ரொம்ப பொறுமையாக தான் டீல் பண்ணார் எங்களை. ஸோ நான் போய் என்னை பற்றி நான் ரொம்ப பேசலாங்க. நான் இவங்க நாங்கள் ஏற்கனவே எடிட் பண்ணிட்டோம் இவங்க நடித்த போர்ஷனை. ஸோ அதை போட்டு காமிச்சா அவருக்கு பிடிச்சிட்டு அவர் ஓகே சொல்லிட்டாரு. வடிவேல் சாருமே அதே மாதிரி தான், அவரும் யோசிச்சார் எப்படி நான் நடிக்காத படத்துக்கு நான் எப்படி பாட்டு பாடுறதுன்னு யோசிச்சாரு. பட் நாங்கள் சொன்னோம் சார், ஒரே ஒரு பாட்டு கேளுங்க, பிடிச்சதுன்னா நீங்கள் பாடுங்க சார், இல்லைன்னா விட்டுருங்க, தொல்லை பண்ண மாட்டோம்னு சொன்னோம். கேட்டார், அவருக்கு பிடிச்சிருச்சு. ஸோ அந்த கலை அந்த ஆளுங்களை இழுத்துக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அதுதான் ஆச்சு. என்னன்னா குஹன் சார் படம் பார்த்தாரு, பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சிருச்சு. ஸோ ஆனால் இதில் ஒரு கொஞ்சம் இப்போ நான் ஏன் லக்கின்னு நான் நினைக்கிறேன்னா, ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நினச்சிருந்தா இதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியர் குதிரை மேலே பந்தயம் கட்டியிருக்கலாம். இது கொஞ்சம் ரிஸ்கியான குதிரை தான் இந்த படம். ஆனால் அவங்க நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல சார், அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிற ஆட்களும் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அது மிக்ஸ் ஆஃப் போத். அந்த படமும் நல்லா இருந்தது, பட் அட் த சேம் டைம் அதுக்கு சப்போர்ட் பண்ண நினச்ச ஆளுங்களும் எனக்கு தானாக அமைஞ்சாங்க. அதுக்கு அபிஷேக் ராஜாவுக்கு தான் நான் நன்றி தெரிவிக்கணும். அவர் தான் இதை எடுத்துகிட்டு போய் காமிச்சார் அவங்க கிட்ட. ஸோ எனக்கு அந்த மாதிரி அனுபவம் இல்லை. இதுக்கு என்ன டிசர்விங்கோ அது கிடச்சதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். எனக்கு அநியாயமாக எங்கேயுமே எனக்கு ஃபீல் ஆனதில்லை. தேட்டர் ஓனர்ஸுமே ஃபர்ஸ்ட் வீக் பெரிய படத்தோடு வந்தாலுமே நாங்கள் கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் போனோம். அங்கே தேட்டர் ஓனர்ஸ் அவ்வளோ வெல்கமிங்காக இருந்தாங்க. ஐ மீன் குஹன் சார் ப்ராப்ளம் இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி பேசலாம். அவங்க இதுக்கு ஸ்க்ரீன் தரத்துக்கு ரொம்பவே வில்லிங்காக தான் சார் இருந்தாங்க. அது உண்மைதான். அதாவது இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா கண்ணீர் சிந்த வைக்கிற அளவுக்கு யாரும் படம் எடுக்கிறதுக்கு முன் வர்றது கிடையாது. வெட்டு குத்து கத்தி கடப்பார் அந்த மாதிரி போயிட்டாங்க. பட் நீங்கள் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு கண்ணீர் சிந்தி அந்த கவலையை வெளிப்படுத்திட்டு வர அளவுக்கு படம் எடுத்திருக்கீங்க. அடுத்து எடுக்கக்கூடிய படங்கள் இதே மாதிரி இருக்குமா, இல்லை வேற மாதிரி இருக்குமா? அந்த வேற மாதிரி இருக்க சான்ஸ் இருக்கு சார். ஐ திங்க் அந்தந்த கதைக்களம் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான், அந்த களத்துக்கு ஏற்ற உண்மையான கதை எடுக்கணும்னு ஆசை சார். எனக்கு வேற எதுவும் இல்லை. இதே மாதிரி என்னால் இப்போ இன்னொன்று பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ நான் சினியை இப்போ இந்த ஹோல் சிஸ்டமை பார்க்காம நான் இதை எழுதிட்டேன். அடுத்த வாட்டி இதே மாதிரி எழுதுற தைரியம் எனக்கு வருமானு கூட எனக்கு தெரியல. ஸோ ஆனால் எது பண்ணாலும் அந்த களத்துக்கு உண்மையாக எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார், வேற எதுவும் இல்லை.
அண்ணா வணக்கம். அண்ணா இந்த கேள்வியும் பதிவாக இருக்க ஒரு தடவை இதில் கேட்டுருங்க. ஒன்றும் இல்லை, முதல் தடவையா நீங்க ஒரு தகப்பனார் இடத்துக்கு, ஒரு பையனுக்கு ஒரு குடும்பத்துல தலைவனா ஒரு தகப்பனார் வேடத்தில் நடிக்கிறீங்களா? இன்னும் தகப்பனார் வேடம் நடிக்கலாமா? எப்படி உங்க கேரக்டர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆனா நீங்க இறுதி சுற்று மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இறுதி சுற்றுலேயே நடிச்சிட்டேன் நான். அப்போ அவங்களுக்கு 20 வயசு ஹீரோயின், அவங்களுக்கு அப்பாவா நடித்தேன். நான் அதான் நிறைய படம் அப்பாவா நடிச்சிட்டேனே. அப்புறம் வந்து நம்ம அநீதியில் ஒரு கைண்ட் ஆஃப் அப்பாவாக இருக்கும், மெர்சலில் ஒரு பையனுக்கு அப்பாவாக நடித்தேன். இப்போ இதில் ஒரு ஒரு விதமான அப்பாவாக இருக்குது. ஸோ எனக்கு ஆல்ரெடியே நான் நிறையா தான் அப்பா நடிச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா அந்த கேரக்டர் என்ன செய்யுது, அதுக்கான வெயிட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நடிக்கலாம். நான் ஒன்றும் தப்பு இல்லை. நன்றிண்ணே. வணக்கம் சார். சார், தூய்மை பணியாளராக வந்து காளி வெங்கட் நடிச்சார். அது ஒரு ஆட்டோ டிரைவராக மாதிரி வராரு. கடைசியில் கிளைமாக்ஸில் வந்து பொண்ணு வந்து கேட்குது காளி வெங்கட் ஃப்ரெண்டுக்கிட்ட, எங்கள் அப்பா வந்து தூய்மை அந்த குப்பை அள்ளினாரான்னு கேட்குறப்போ ஒரு அமைதியாக விட்டீங்களே. அந்த கெயில் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஏன்னா காளி வெங்கட் சாரோட கேரக்டர் வந்து என் பசங்கிட்ட மட்டும் சொல்லிடாதன்னு சொல்லியிருக்க ஒரு பேக் ஸ்டோரி தான் அது. இந்த பசங்க கஷ்டப்படுவாங்களோன்னு அவரும் நினைக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு தெரிஞ்சுக்குது. அந்த பொண்ணு ஒன்றும் தெரிஞ்சுக்கிட்டு அப்பா கிட்ட கேட்கலாமான்னு நினைக்கிறாங்க. சரி, அப்பா மறைச்சார்ல எத்தனை வருஷம், ஸோ இதை கேட்டால் கஷ்டப்படுவாரோன்னு அவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்றது தான் சார். அந்த இல்லை சார், எல்லா குடும்பத்திலையும் வந்து ஒரு ஃபாதர் வந்து எப்படி கஷ்டப்பட்டு குழந்தைகளை படிக்க வச்சு கொண்டு வரான்றது தெரிஞ்ச விஷயம் தான். அந்த விஷயத்த அந்த கேர்ளுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா, டாக்டருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதான் அந்த தம்பி பையன் சொல்லியிருப்பான். அவங்களுக்கு இவன் சொல்லி தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதான் சார் விஸ்வான் சொல்றாரு, ஜோஷவன் சொல்றாரு. ஆமா ஆமா, அப்பா வந்து இது மாதிரி வந்தாரு. ஆமா. ஆனா டாக்டருக்கு தெரிஞ்சா அவங்க இன்னும் கொஞ்சம் ஃபீலிங் அதிகமா வரும் இல்லையா, அதுக்காக தான் கேட்டேன் நான். ஆமா, தெரிஞ்சு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. என்னன்னா சார், அவங்க அப்பா கிட்ட கேட்க மாட்டாங்க. அப்பா மனசு கஷ்டப்படுவாருன்றது மறைக்கிறதா. இப்போ நமக்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, நம்ம வீட்டில் எடுத்தோன்னே போய் அப்படியே கொட்டிட மாட்டோம். நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அவங்க ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறது தான் அது. அப்படிதான் அந்த கேரக்டர். இப்போ நானாக இருந்தால் அப்படி தான் நான் சொல்லியிருப்பேன். இப்போ எனக்கே சும்மா நான் ஏதோ ஒரு வயிற்று வலியோ இல்லை ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருந்தால் எடுத்தோடனே நான் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன், பயந்துருவாங்க அவங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அது, வேற எதுவும் இல்லை சார். ஓகே சார், தேங்க்யூ சார். டேரக்ட் சார், இங்கே தக் லைஃபோட மோதுனீங்க. தக் லைஃபே இன்னும் சக்ஸஸ் மீட்டு இது பண்ணலை. ஸோ நீங்கள் வந்துட்டீங்க உடனே சக்ஸஸ் மீட்டு. இப்போ வர படங்கள் எல்லாமே சக்ஸஸ் மீட் தான், தேங்க்ஸ் கிவ் மீட்டாக மாறிடுச்சு. ஸோ இது வந்து உண்மையாலுமே உங்களுக்கு வெற்றி தானா? இல்லை சார், தக் லைஃபோட நாங்கள் கண்டிப்பாக மோதலை, அந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன். நாங்கள் வந்து காளி வெங்கட் சார் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஒரு பெரிய திருவிழா தக் லைஃப், அதில் வந்து நாங்கள் பஞ்சு மிட்டாய்க்கு வந்தோம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதுக்கான ஸ்பேஸ் இருந்தது சார். இது எங்களுக்கும் டேட்டாவும் இதுதான் ஒர்க் ஆச்சு. இது ஒன்று. ரெண்டாவது, இதை வந்து நான் ஏன் தேங்க்ஸ் கிவிங் நான் சொல்கிறேன்னா, உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது சார். ப்ரெஸ் கிட்ட கிடைச்ச சப்போர்ட், மக்கள்கிட்ட கிடைச்ச சப்போர்ட், எங்களுக்கு வந்து இது பியூர் அண்ட் பியூர் வேர்ட் ஆஃப் மவுத் படம் தான் இது. எங்களுக்கு நீங்கள் ரொம்ப பெருசாக எங்களுக்கு ஃபிசிக்கல் ப்ரொமோஷன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்கள் நம்பினது எல்லாமே நியூஸ் பேப்பர், டிஜிட்டல், இதை மட்டும் தான் நாங்கள் நம்பினோம். ஸோ உண்மையிலே முழுக்க இது ப்ரெஸ் அண்ட் மக்கள்னால மட்டுமே ஓடின படம் இது. அதுக்காக தான் நாங்கள் நன்றி தெரிவிக்கலான்னு வந்திருக்கோம் சார். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இல்லை காலையா இல்லை சார், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாகவும் நடிக்கிறீங்க, ஹீரோயினாக நடிக்கிறவங்களுக்கு அப்பாவும் நடிக்கிறீங்க. ஸோ உங்கள்கிட்ட கதை சொல்லும் போதே நீங்கள் ஓகே சொல்லிடுவீங்களா, இல்லை கொஞ்சம் ஏதாவது டவுட் இருக்குமா? எதுக்கு டவுட் இல்லை, கதை சொன்னோன்னே எப்படி ஓகே சொல்ல முடியும், நமக்கு செட் ஆகணும் ரோல். ஏன்னா ஹீரோவா போயிட்டு இருக்கவங்க ஒரு கேட்டகரிக்கு மேலே போனாங்கன்னா அதுக்கு மேலே நான் இது வேணாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணுவாங்க. இல்லை அப்படி நீங்கள் எல்லா கேரக்டரும் பண்ணுறீங்க, ஹீரோ வந்தாலும் பண்ணுறீங்க, ஹீரோயினுக்கு அப்பாவா இருந்தாலும் பண்றீங்க, மாமனாராவும் போறீங்க, சைட்ல வக்கீலாவும் ஆகுறீங்க. எந்த கேரக்டர் தான் நீங்க விட்டு வைக்கல? இல்ல, இது வந்து நான் ஹீரோவா தான் இதுக்கப்புறம் நடிக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை. ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு ஒரு கேரக்டரை அது ஜென்வனா நடிக்க ட்ரை பண்ணணும், அவ்வளவுதான். அது வந்து
அது அவங்க எவ்வளோ பயன்படுத்திக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. இந்த படத்தில் முழுமையாக இருந்துச்சு அந்த கேரக்டர். எல்லா படத்துக்கும் எப்படி நம்ம அந்த ரோலை வந்து ஓரளவுக்கு நெருக்கமாக உண்மைக்கு நெருக்கமாக அடிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் இதுலேயும் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிற ஹீரோ அந்த மெட்டீரியல் நான் கிடையாதுன்னு எனக்கே தெரியும். வந்து நம்ம அது கிடையாது. ஆனால் அந்த இப்போ நம்ம ரோலுக்கு இப்போ என்னோட காஸ்டிங்காக என்னோட ஒரு கேரக்டருக்கு என்னோட ரோல் வந்து செட் ஆகும், என்னோட கதாபாத்திரம் செட் ஆகும்னு நினச்சாங்கன்னா அது ஒருவேளை அந்த படத்தில் லீடாக இருந்துச்சுன்னா அப்படி தான் நடிக்க முடியும். இப்போ நமக்கு நம்ம லீடாக நம்ம படம் செட் பண்ணி நடிக்கிற அந்த பிளான்லாம் இல்லை. இன்னமும் ஒரு சீனு 2 சீனும் நடிக்கிறது நான் தயாராக இருக்கேன், நடிச்சு விட்டும் இருக்கேன். ஏன்னா எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு நாசர் சார் சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப ஆழமாக இருக்குது. அதாவது நீ நடிக்கிற ரோல் வந்து சின்னது பெருசுன்றது அதை யாரும் முடிவு பண்ணுறதுல அந்த டைரக்டர் முடிவு பண்ணியிருக்காரு. கொஞ்சமாக இருக்கிற சீனாக இருந்தால் நீ வந்து சின்ன ரோல்னால் கொஞ்சமாக நடிச்சுட்டு அப்படியே வந்துடுவேன், இல்லை அதுக்கு ஜென்வனாக தான் நடிச்சுட்டு வருவேன். அந்த மாதிரி தான் வந்து அவங்க அந்த படத்தில் உன்னோட லைஃப்பை கொஞ்சமாக காட்டுறாங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். அது அது எவ்வளோ வெளியில் வருதோ அது அந்த ரோல் டிமாண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. அதனால் எனக்கு அந்த பாரிகார்டெலாம் எதுவும் இல்லை. யாடி வேற ஒரு ஸ்டார் கிடையாது. அண்ணா இது மாதிரி முனிஷ்கான் கூட எப்பவுமே நீங்க தொடர்ச்சியா வந்து நடிச்சுட்டு இருந்தீங்க. இப்ப ஹீரோ மாறினதாக நீங்க நடிக்கிறது இல்லையா, இல்ல ஏதாவது சான்ஸ் கேட்டா நீங்க வேணான்னு எங்க ஹீரோ மாறவே இல்லை தலைவர, மறுபடியும் ஓடி அதே பிடிச்சி இழுக்கிறீங்களா கொக்கி போட்டு. ஏன்னா செந்தில் கவுண்டமன் காம்புன்னா அது என்னன்னா அது எழுதுறவங்க எழுதணும்ல, அப்படி எழுதி. ஆனா இருக்கு படம், நடிச்ச படமும் இருக்கு. இப்போ திரும்பவும் நடிக்கிறதாவும் இருக்கும். அவர் எனக்கு முன்னாடி ஹீரோ ஆகிட்டார், படம் நின்றுட்டு இருக்கு, ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்டரியில் மிடில் கிளாஸ்னு ஒரு படம் எடுத்து ரெடியாக இருக்குது ரிலீஸ்க்கு. அவர் எனக்கு முன்னாடி அப்படி பார்த்து ஆகிட்டாரு சொல்ல போனால். என்ன அதெல்லாம் கிடையாது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறது என்னென்னா அந்த காம்போ வந்து ஆக்சுவலாக எங்களால் வந்து ரொம்ப நெருக்கமாக இயல்பாக நடிச்சிட முடியும். காரணம் வந்து சினிமாவில் எங்கள் முகம் தெரியறதுக்கு முன்னாடி தான் நாங்கள் நண்பர்கள். நாங்கள் வந்து இங்கே இதே அருணாச்சல ரோட்டில் அந்த டீ கடையில் எல்லாம் ஒன்றா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து கடலை போட்டு உட்காந்துட்டு இருந்த டைம் தான் அது. அங்கே அப்போ இருந்தே வந்து அவர் பழக்கன்றதுனால எங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு நடிகர், அவர் ஒரு நடிகர், நம்ம ஒரு நடிகர்ன்றதே இருக்காது. அந்த 2 பேருக்குமே அந்த எண்ணம் இருக்காது. அதனால ரொம்ப இயல்பாக வந்துடும். அது ரொம்ப இல்லை, இடைவெளிலாம் ஒன்றும் இல்லை தலைவரே. அவர் நடித்த படங்கள், நான் நடித்த படங்கள் இன்னும் ஒன்றா வரல, அவ்வளோதான். வரும், நிச்சயமாக வரும். என்ன அருமையான சிந்தனை. இந்த சிந்தனை டைரக்டருக்கு வர மாட்டேங்குது. இதைத்தான் எனக்கு மைக்கிலையும் புறப்புனேன். கணவன் மனைவி பாருங்க, அப்பாவை நடிச்சேன்னே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வந்து ரோஷினிக்கு அப்பாவை நடித்தேன், ஷெல்லிக்கு நான் வந்து கணவனை தான் நடித்தேன். அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்க யாரும். அப்பா கேரக்டர் நடிச்சிங்களா, அப்பா கேரக்டர் அப்படி பார்த்தா கணவனாக தான் நடித்தேன், ஹஸ்பண்ட் கேரக்டர் தான் நடித்தேன். அதை சொல்ல மாட்டேங்க. காரணம் என்ன, இவர் அந்த மாதிரி சீன் வைக்கலைங்க. நான் என்ன பண்ணுறது, ஒரு அந்நியோன்யமாக கணவன் மனைவி இருக்கிற மாதிரி சீன் வச்சா தான் நடிக்க முடியும். நான் எப்படி நடிக்க முடியும் சார்? ஆர்டர் இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நெருக்கமான காட்சிகள், ரொமான்ஸான காட்சிகள் நடிக்கணும்னு எனக்கு நிச்சயமாக ஆசை இருக்குது. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ரொமான்ஸ் பண்ணிக்கிறதுக்காக கிடையாது, அது நம்ம வேணும்னா நம்ம வந்து அது விஷயம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், ஸ்க்ரீனில் அந்த உணர்வை ப்ரெசென்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது உண்மையிலுமே பயங்கர டஃப்பான ஜாப். இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற பெரிய பெரிய ஸ்டார்லாம் பார்த்து நான் வந்து ஆடி போயிருக்கிற ஒரே விஷயம் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். எனக்கு இந்த ஃபைட்டு, இந்த பஞ்சு வசனம் அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். ஒரு ரொமான்ஸ்ன்றது 2 பேர் மட்டும் தனியாக பண்ணுறது, ஒரு 250 பேர் வச்சுக்க நடுவில் ரொமான்ஸ் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஆக்சுவலாக பெரிய தண்டனை. எல்லாரும் முன்னாடி உட்காந்து ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு தண்டனை எதுவுமே கிடையாது. அதை நான் இப்பயும் நான் பார்த்து எல்லா ஸ்டாரும் பார்த்து நான் பிரமிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இத்தனை கூட்டத்துக்கு மத்தியில் எப்படிப்பா ரொமான்ஸ் பண்ணுறீங்க. ரொமான்ஸ்ன்றது ஒரு தனிப்பட்ட முறை இருக்கும்போது வர்றதாச்சு. அதை கொண்டு வர்றதுக்கு அந்த உணர்வு, அது உண்மையாலுமே பயங்கர சவாலான விஷயம். அந்த சவாலுக்கு நானும் தயாராக தான் இருக்கிறேன். ப்ரொடியூசர்ட்ட கொடுங்க. ப்ரொடியூசர்ட்ட தலைவங்கிட்ட கொடுவாங்க. இல்லை, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தலைவனே போயிட்டு ஒரு தனியார் சேனலில் பேசியிருந்தாங்க. சில படங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு அமௌண்ட் கொடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது சின்ன படம், இது நியாயமா வெற்றியா கூட இருக்கலாம். பட் ஆனா இந்த கருத்துக்கு என்ன சொல்றீங்க? இல்ல என்ன क्वेश्चन கேக்குறீங்க? பெய்ட் ரிவ்யூஸ் இருக்கான்னு கேக்குறீங்களா? ஏன்னா இப்போ நம்ம படம் வச்சீங்க, நார்மலான ஒரு யதார்த்த கதை கொடுத்துருக்கீங்க. பட் ஆனா வெளியே பேசும்போது இந்த மாதிரியான காசு கொடுத்தா அவங்க ப்ரமோஷன் பண்றாங்க அப்படின்ற ஒரு டாக் போகுது இல்ல. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஆக்சுவலா எனக்கு இந்த படத்துல எங்க அனுபவம் நான் சொன்ன மாதிரி எப்படி ஆயிடுச்சுன்னா, ப்ரெஸ் சப்போர்ட் பயங்கரமா கிடைச்சது ஃபர்ஸ்ட்ல இருந்தே. அதுக்கப்புறம் மக்களோட வேர்ட் ஆஃப் மவுத் தான் இருந்தது. டாப் ரிவ்யூயர்ஸ் ரிவ்யூ பண்ணல, அது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஏன் பண்ணலன்ற ரீசன் எனக்கு தெரியாது.
இல்லைங்க, வேலை பார்க்குற இது நல்லா இருக்காதுல்ல, அது கரெக்டாக இருக்காது. ஆமாம் ஆமாம், இல்லை தப்பாக தெரியும். ஆனால் டிஸ்கஷன் பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணோம். ரோஷினி மேடம், லாஸ்ட் கேள்வி ஹீரோயின் கேட்கலாம்ல? சொல்லுங்க. இல்லை, கண்ணம்மால பயங்கரமா ஒரு ட்ரோல் ஆயிருந்தீங்க, நடந்து போயிட்டே இருந்தீங்க, சார்பட்டா அதில் நிறுத்துனாங்க, இப்போ திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. புரியல எனக்கு என்ன. நீங்க கண்ணம்மால பேக் எடுத்து வெளியே போனீங்க தெரியுமா, அது ரோடா காமிச்சு, அது பயங்கரமா ஒரு ட்ரோல் ஆச்சுல. அதுக்கப்புறம் இது ட்ரோல் ஆயிட்டு இருக்கு, அதை பாத்தீங்களா? ட்ரோல் ஆயிட்டு இருக்கா? ஆமா, நீங்க போற மாதிரி. அப்படிங்களா? சந்தோஷம் தான். ஏன்னா நீங்க எடுக்கிற சூசிங்கான ஸ்டோரிஸா இது பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்தடுத்து யார் கூட பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ அடுத்து வந்து விஜய் சேதுபதி சாரோட மூவில ஒன்று பண்ணியிருக்கேன், தலைவன் தலைவியில பண்ணியிருக்கேன். ஸோ அது அடுத்த மாதம், இன்னும் டேட் சொல்லு. ஸோ அதுவும் அடுத்து இருக்கு. இன்னும் நிறைய கதை கேட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரிக்கு வந்து அடுத்து வெயிட் பண்றேன். சரியா?